ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியில சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களை இன்றைய நாளில் தீர்க்கும். இன்று வாஸ்து நாளும் கூட. இந்த நாள் இந்திய குடியரசு தினமும் நாம கொண்டாடுகிறோம். இப்படிப்பட்ட இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு சில நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. உங்களினுடைய பல நாள் கனவுகள் இன்று நிறைவேறும். இன்று அஷ்டமி திதியாகவும் இருப்பதனால் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மேஷராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். சின்ன சின்ன ஆசைகளும் இன்றைய நாளில் உங்களினுடைய கனவுகள் நிறைவேறும். இன்று ஆன்மீக பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் உங்களினுடைய மனதிற்கு இனிமையாகவும் இன்றைய நாளில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சில சுப நிகழ்வுகளும் ஏற்பாடாகும். அஷ்டமி திதியான இன்றைய நாளில் நரசிம்மரை வணங்குவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைய நாளில் ஒரு சில மனக்குழப்பங்களை காலை வேளையில் கொடுத்து பின்பு தீரும். இன்று உங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது. இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதளவில் ஒரு சில சஞ்சலங்கள் போகலாம். வியாபார சம்பந்தப்பட்டது மற்றும் அலுவலக ரீதியாக ஒரு சில குழப்பங்கள் வரும், பின்பு மறையும். இன்று உங்கள் நண்பர்களின் உதவி உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். இன்றைய நாளில் இந்த அஷ்டமி திதியில் பைரவரை வணங்குவது மிகவும் சிறப்பு. இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு சில நல்ல செய்திகள் இன்று கேட்க பெறலாம். கடகராசி நேயர்களுக்கு இன்று 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம். இன்றைய நாளில் இந்த அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்களும் மற்றும் குடும்பத்தில் உறவினர்களின் வருகையும் அதிகமாக இருக்கும். இன்று அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். மேலும் இன்றைய நாள் வாஸ்து நாள். சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒரு சில நல்ல விஷயங்களை மாலை நேரத்தில் பேசுவது நல்லது. இன்று கோதுமை தானம் செய்து வாஸ்து நாளில் சூரியனை வணங்கினாலும் சிம்மராசி நேயர்களுக்கு பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைகிறது. உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமையும். இன்றைய நாளில் அரிசி தானம் செய்யலாம். பசுமாடுகளுக்கு உணவளிக்க இந்த நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபாரங்கள் குறையும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்திலேயும் சற்று தொய்வு நிலை காலை வேளையில் இருக்கலாம். மாலை நேரத்தில் குடும்ப ஒற்றுமையும் மன சஞ்சலங்களும் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வாஸ்து நாளில் பூமி சார்ந்த பிரச்சனைகள் தீர பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உறுதுணையாக அமைகிறது. பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த வியாபாரம், கூட்டு தொழில் இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை இன்றைய நாளில் பெறலாம். வாஸ்து நாளான இன்று பூமி சார்ந்த விஷயங்களுக்கு இன்று பரிகாரங்கள் மேற்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் சூரியனுடன் இருப்பது, புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்திருப்பது பூமி சார்ந்த விஷயங்களுக்கு இன்று லாபகரமான நாளாகவே இருக்கும். வீடு வாங்குவது, வீடு விற்பது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது இதில் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி உண்டு.
தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்த விஷயங்கள் மாலை நேரத்தில் பேசுவது சிறப்பு. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன சஞ்சலங்கள் தீரும். இன்று வாஸ்து நாள் மற்றும் அஷ்டமி திதியாக இருப்பதனால் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது சிறப்பு. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே இருக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகள் இன்று தீரும். மகர ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்களிலிருந்து இன்று வெளிவரலாம். இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு உறவினர்களின் வருகை மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். அஷ்டமி திதியான இன்று பைரவருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் மாறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆலோசனையை இன்று கேட்டு நீங்கள் ஒரு சில முடிவுகளை எடுக்கலாம். பிள்ளைகளினால் இன்று உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகும். சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று உங்களுக்கு செலவுகளும் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாக இருக்க அஷ்டமி திதியில் பைரவரை வணங்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இந்திய நாடு சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகளுக்கு பிறகு உலக அளவில் மிகப்பெரிய இடத்தை பெற்றுள்ளது. இனி வருங்காலம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் கண்டிஷன்ல இந்த குரோத் வந்து இந்தியா வந்து மற்ற நாடுகளை விட இன்ஃபேக்ட் ஜப்பானை விட நம்மளுடைய இந்திய நாடு வந்து எக்கனாமிக் இதில் ரொம்ப ஒரு முதலிடத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய பொருளாதார நிலைமை இருக்கு. ஸோ கடந்த ஒரு 3-4 வருடங்கள்ல உலக தரத்துல பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய தரம் ரொம்பவுமே ஒரு மேல்நிலைக்கு வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த வளர்ச்சி இன்னும் மேலும் அதிகமாக வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம இந்தியாவுக்கு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு ஒரு 10 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே முதன்மையாக இந்தியா வந்து நமக்கு எல்லா விதத்திலையும் பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், மக்கள் ஒரு சந்தோஷமா நிம்மதியா இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய பாரத நாடாகத்தான் இருக்கும். ஸோ இந்த இந்திய குடியரசு தினத்துல நமக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மேலும் இந்தியா வளரணும், நம்ம பாரத நாட்டினுடைய பெருமை இன்னும் பல மடங்கு வளரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை. மீண்டும் உங்களை சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.